பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் நல்லவர். ஆயத்தத்தோடு நீங்கள் வந்திருக்கிறபடினால் அவருடைய கிருபை சோத்திரிக்கிறோம். உங்களை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு நேரம் இது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த காலவெளியிலே நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசப்பா மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி நீங்கள் தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற கூடியிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, பாடப்படுகிற பாடல்கள், தேவனுடைய வார்த்தைகள், ஜபங்கள் எல்லாவற்றிலேயும் நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2009 வருஷத்திலே ஏலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவன் என்கிற ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கர்த்தருடைய வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. நிச்சயம் இந்த செய்தி உங்களை பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது உங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அந்த செய்தியை ஒளிபரப்ப இருக்கிறோம். கேளுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். எல்லாம் அமர்ந்தவனமாய் கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. இயேசுப்பா எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. இயேசுப்பா எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. யோசனையில் பெரியவர் நீர், செயல்களில் வல்லவர் நீர். யோசனையில் பெரியவர் நீர், செயல்களில் வல்லவர் நீர். சேனைகளின் கர்த்தர் நீரே, எச்சராய் உந்தன் நாமம். சேனைகளின் கர்த்தர் நீரே, எச்சராய் உந்தன் நாமம். கடினமானது உனக்கு எதுவும் இல்லை, முடியாதது உனக்கு எதுவும் இல்லை. கடினமானது உனக்கு எதுவும் இல்லை, முடியாதது உனக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. இயேசுப்பா எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. இயேசுப்பா எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. யோவான் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். புதிய ஏற்பாட்டிலே 153வது பக்கம். ஸ்தோத்திரிக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கைகளை உற்சாகமாய் தட்டி ஆண்டவருக்கு பெரிய மகிமையை நாம் செலுத்துவோம். அருமையானவர்களே, இந்த காலங்களிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் செய்த இந்த மகா பெரிய இரக்கத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் 17:3ஆம் வசனம் என்பது ஒரு மகுடமான ஒரு வசனம். ராஜாவின் தலையிலே கிரீடம் எப்படியோ அதுபோல பல வசனங்கள் அப்படி உண்டு. அதிலே இந்த வசனமும் ஒரு மகுடமான ஒரு வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு யாரை பற்றிய அறிவு இருக்கிறதோ தெரியாது, ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனை பற்றிய ஒரு அறிவு கட்டாயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அறிவுதான் உங்களை விசுவாச வைக்கும், அந்த அறிவுதான் கர்த்தரை நம்ப வைக்கும், அந்த அறிவுதான் உங்களை கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேறிட பண்ணும். அந்த அறிவுதான் சோதனைகளிலும் கூட கர்த்தரை கைவிட மாட்டார் என்று சொல்ல வைக்கும். அந்த அறிவுதான் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு
வந்து கொண்டிருந்தாலும் கூட கர்த்தரை பத்தி சரியா அறியல பாருங்க. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை அறிய வேண்டும். அந்த அறிவு ரொம்ப அவசியமா இருக்கிறது என்று ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமர்மியானவர்களே, வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமையை செஞ்சுட்டாங்க. ஒண்ணு, ஜீவ ஊற்றாக என்ன செலக்ட் பண்ணாம வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். 2 தீமையை செய்தார்கள். ஒன்று, ஜீவ ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். யார் முக்கியமோ அதை விட்டுட்டோம். எது நமக்கு வேண்டுமோ அதை விட்டுட்டோம். காரணம், இயேசுவை பற்றிய ஒரு அறிவு இல்லை. அதனால அவரை விட்டுட்டு தேவையில்லாத போயிட்டு நம்ம நெஞ்சோடு அணைச்சிட்டு இருக்கிறோம். ஜீவ ஊற்று, எப்ப போனாலும் அவருடைய தாகம் தீர்க்கிற தேவன் அவர்தான் ஜீவ ஊற்று. ஜனங்கள் அதை விட்டுட்டாங்க, போய் பெரிய வெடிப்பான தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். அந்த தொட்டியில எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் அந்த வெடிப்பா இருக்கிறதுனால அது தண்ணீர் நிற்காது, உன் தாகத்தையும் நிற்காது. சோதரிக்கிறோம். ஒரு இடத்துல பவுல் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது ஒரு விஷயம் நடந்துச்சு. பிலாத்து கேட்கிறார், உங்களுக்கு இயேசு வேணுமா அல்லது பரபாஸ் வேணுமா அப்படின்னு கேட்ட பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, இயேசு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பரபாஸ் வேணும்னு சொல்லி பரபாசை தங்களோடும் இயேசுவை சிலுவைக்கு அனுப்பிட்டாங்க. சோதரிக்கிறோம். அதை பின்னாட்களே பவுல் ஆவியானவரால் ஏவப்பட்டு நிருபத்தில் எழுதும்போது, அப்படி அந்த ஜனங்கள் இயேசுவை வேண்டாம் என்றும் பரபாஸ் தான் எங்களுக்கு வேண்டும் என்றும் சொல்லி இயேசுவை அவர்கள் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததற்கு காரணத்தை பற்றி பவுல் எழுதும்போது, அவர்கள் இயேசுவை அறிந்திருந்தார்களே ஆனால் நிச்சயம் அவரை சிலுவைக்கு அனுப்பியிருக்க மாட்டார்கள். அவர்கள் இயேசுவை அறியாததினாலே அவரை சிலுவைக்கு அனுப்பிவிட்டு பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதரை தங்களுக்காய் தெரிந்து கொண்டார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு கூட நிறைய பேர் எது தேவையோ அதை தன்னோடு வைத்துக் கொள்ளாமல் தேவையில்லாததை உன்னோடு கூட வைத்திருக்கிறாய். அதுதான் உன் தோல்விக்கு காரணம். இந்த காலவெளியிலே நீ சேவிக்கிற ஆண்டவரை பற்றிய ஒரு அறிவால் கர்த்தர் இந்த நாளில் இந்த செய்தியிலே உன்னை நிரப்புவாராக. இன்றைக்கு நான் நம்புகிறேன், இந்த செய்திக்கு முன் பிறகு உங்கள் முழு இருதயத்தையும் தேவனை குறித்த ஒரு அறிவினாலே இன்று கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு இடத்துல பவுல் வேதனைப்பட்டு அழுது வெட்கக்கேடாக கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து பவுல் இப்படி வேதனையோடு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதிலே 34வது வசனத்தில் வேதனையோடு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, எனக்கு இது வெட்கமா இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப வெட்கத்தை உண்டாக்கக்கூடிய இன்னொரு பேசேஜ் ஒன்று உண்டு. சீஷர்கள் இயேசுவோடே கூட இருக்கிறார்கள். ஆனால் ஒருமுறை இயேசுவை பார்த்தே சீஷர்கள் கேட்டார்கள், இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று. மார்க் 4:41 சீஷர்கள் போய் ஆண்டவரை பார்த்து இவர் யாரோன்னு கேட்கிறார். அப்போ இயேசுவோடே இருக்கிறார்கள், ஆனால் இயேசு யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு ஏதோ சின்ன சின்ன தலைவலி, சின்ன சின்ன காய்ச்சல், சின்ன சின்ன வியாதி, சின்ன சின்ன பலவீனத்தை நீக்கிறவர் என்று சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர் காற்றையும் கடலையும் அவர் அதட்டின போது, அடேங்க அப்பா, நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இவர் காற்றின் மேலும் கடலின் மேலும் அதிகாரம் செலுத்துகிறவரா, இது நமக்கு தெரியாமல் போய்விட்டது என்று குறைந்த அளவிலே ஆண்டவரை அறிந்திருந்தது ஒரு மனதுக்கு வேதனையா இருக்கிறது. ஆகவே நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இயேசுவை நாம் சரியா இன்னும் அறியவில்லை. இயேசுவை நீங்கள் சரியாக, தேவனை பற்றி சரியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் அது உங்கள் வாழ்க்கைக்கு மிக உபயோகமாக இருக்கும். நேபுகாத்நேச்சார் 127 தேசத்துக்கு ராஜா, 127 தேசத்தை ஆண்டவர், தொங்கு சோதரிக்கிற தோட்டத்தை உண்டாக்கினவர் என்று சரித்திரத்தில் அவருக்கு ஒரு இடம் உண்டு. சோதரிக்கிறோம். அருமையானவர்களே, அறிவாளி, ஞானம் உள்ளவன், முழு தேசத்தையும் ஆண்ட ஒரு சர்வ மகாராஜா. அவன் சொல்லுகிறான், என்னை உங்கள் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார்? இவ்வளவு தேசத்தை ஆண்டாலும் கூட அவன் தேவன் யார் என்ற ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். அந்த அறிவாளிக்கு கூட தேவனை பற்றிய ஒரு அறிவு இல்லை. இன்றைக்கும் பல காலகட்டங்களில், பல சூழ்நிலைகளில் மனிதர்கள் இந்த கேள்வி கேட்கிறார்கள், தேவன் யார்? தேவன் என்கிறவர் உண்டா?
பேர் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாகவே நிறைய பேருக்கு தேவனை பற்றி இன்னும் சரியா தெரியல. அதனால்தான் நிறைய பேர் தங்க பிரச்சனை வரும்போது உண்மையாவே இயேசு இருக்கிறாரா எனக்கு சந்தேகமா இருக்குன்னு வளர்ந்த பிறகு அநேகர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர்கள் பிரச்சனையின் மிகுதியினால், அவர்கள் போராட்டத்தின் மிகுதியினால் பேதலித்து போய் தேவனையே யார் என்று கேள்வி கேட்கவும், தேவன் ஒருவர் இருக்கிறாரா, அவருக்கு கண் இருக்கிறதா, அவருக்கு காது இருக்கிறதா, என் சத்தம் அவருக்கு கேட்கவில்லையா, அவர் ஒருவர் இருக்கிறாரா, அவர் இருந்தால் ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி மனிதன் கேட்கும் அளவிற்கு மனிதனுடைய புத்தி இன்றைக்கு மங்கி போன ஒரு நிலைமையிலே காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், மெய்யான தேவன் என்று நம்முடைய தேவன் தான் என்று சாதிப்பதற்கு நிறைய தெய்வ லட்சணங்கள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏராளமாய் உண்டு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், நான் சேவிக்கிற என்னுடைய தேவன். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க, நான் சேவிக்கிற என்னுடைய தேவன், அவரே மெய்யான தேவன் என்று சாதித்து நான் சொல்ல என் தேவனிடத்திலே தெய்வ லட்சணங்கள் நிறைய இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு சொல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொன்னால் அது போதாது, அவருடைய லட்சணங்களை சொன்னால் போதாது. அவர் மெய்யான தேவன் என்று எவ்வளவு காலம் சொன்னாலும் அந்த பரிபூரணத்தை நம்ம சொல்ல முடியாது. இந்த குருவி மூளைக்கு அது புரியாது. சோதரி, அவ்வளவு மகிமையான தெய்வம் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சபை சத்தமாய் சொல்லட்டும், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. செய்தி வேளையில உங்களுக்குள் இருக்கிற அனலை நான் உசிப்பி விட விரும்புகிறேன், அதை ஏற்ற விரும்புகிறேன். ஆண்டவரை கேளுங்க, இன்னும் உண்மை அறியணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஏதோ ஒரு அற்புதத்தை செஞ்சதுனால உங்களை நான் தெய்வமா ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஆனா உண்மை நான் இன்னும் அறியல. அதனாலதான் சின்ன சின்ன பிரச்சனைக்கும் நான் பின்வாங்கி போயிடுறேன். ஆண்டவரே, உண்மை குறித்த ஒரு அறிவு எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். ஆண்டவரே, உம்மை உண்மை அறியணும். அதான் பவுல் சொல்லுகிறார், உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையும் என்றார். எனக்கு தேவை நீர் யார் என்று தெரிய வேண்டாம். அந்த அறிவு வர வரதான் நீங்கள் அவருக்குள்ளே வைராக்கியம் கொள்ள அது உதவியா இருக்கும். அருமையானவர்களே, அவரிடத்துல ஏராளமான தெய்வ லட்சணங்கள் இருந்தாலும் அவற்றில் ஒரு தெய்வ லட்சணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னை முதல் வெளிப்படுத்தும் பொழுது ஏலோஹிம் என்கிற தம்முடைய நாமத்தினாலே இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்தப்பட்டார். ஏலோஹிம் என்பது அது எபிரேய பதம். ஏலோஹிம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை சிருஷ்டிக்கிற தேவன் என்று அதற்கு ஒரு ஆழமான பொருள் இருக்கிறது. அதை குறித்து ஆதியாகமம் 1:1 தான் அதற்கு முக்கிய ஆணித்தரமான வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று இருக்கிறது. ஆதியிலே தேவன் என்னது? தேவன் தான் ஏலோஹீமாக எபிரேய மூல பதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஏலோஹீம் என்கிற இந்த பதத்திற்கு 7 அர்த்தங்கள் உண்டு. சோத்திரிக்கிறோம். அந்த 7 அர்த்தங்களையும் 7 அர்த்தமும் இன்னும் அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் 7 முக்கியமான அர்த்தங்களை நான் உங்களுக்கு சொல்லி மிக சுருக்கமாக குறித்த நேரத்தில் முடித்து உங்களை நான் அனுப்ப விரும்புகிறேன். முதலாவதாக அந்த ஏலோஹீம் என்பதுதான் செய்தியினுடைய தலைப்பு. ஏலோஹீம் என்பது சிருஷ்டிக்கிற தேவன், சிருஷ்டிக்கிற கர்த்தர் என்று அதற்கு பொருள் இருக்கிறது. அப்ப முதலாவது இந்த ஏலோஹீம், அந்த தேவன் என்ற பதத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன்.
நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவை இந்த கால வேளை உங்களுக்குள்ள நான் புகுத்த நான் விரும்புகிறேன். சொல்லுகிறோம். முதலாவது நம்பர் 1, ஏலோகிம் என்கிற அந்த நாமத்திற்கு முதல் அர்த்தம் அவர் சிருஷ்டிக்கிற கர்த்தர். ஆதியாகமம் 1:1 தான் அதற்கு ஆதாரமான வசனமாய் நான் முதலாவது கொடுக்கிறேன். நம்முடைய தேவன் அவர் சிருஷ்டிக்கிற கர்த்தர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வானமும் இந்த பூமியும் நாம் காண்கிற அண்ட சராசரமும் காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், ஊர்வன, பரப்பன போன்ற சகல மிருக ஜீவன்களையும் நம்முடைய தேவன் தான் சிருஷ்டித்தார். கைகளை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. முதலாவது இந்த கான்ஷியஸ் நமக்கு இருக்கணும். தேவனை பத்தி குறைச்சு மதிப்பிடாதீங்க, அவரை ரொம்ப எளப்பமா நினைக்காதீங்க. உங்க சிந்தையில் அவரை உயர்த்தி வைங்க. சோத்திரிக்கிறோம். நான் ஆராதிக்கிற தேவன் யார்? 1000 முறை அடிச்சு சொல்லுங்க, அவர்தான் சிருஷ்டிக்கிற வல்லமையின் கர்த்தர். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவன் சிருஷ்டிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். வெளிச்சம் ஒண்ணு இந்த பூமியில இல்லவே இல்லை. இல்லாத ஒண்ண வெளிச்சமே உண்டாக்கணும்னு சொன்னார். இல்லாத வெளிச்சம் பூமிக்குள்ளே வந்து விட்டது. சோதரிக்கிறோம். கடல், சமுத்திரம் என்பது ஒன்று இல்லவே இல்லை. இல்லாத ஒன்றை அவர் யோசித்து, சமுத்திரமே நீ உண்டாக்கப்படுவாயாக என்று சொன்னார். சமுத்திரம் எங்க இருந்தது தெரியல, இல்ல சொன்னார். ஆனால் சொன்னதுபடியே இல்லாத இடத்திலே அந்த சமுத்திரம் வந்து விட்டது. மனிதன் என்பவன் இல்லை. இல்லாத மனிதனை தேவன் அதை தம்முடைய ஆதீனத்திலே வைத்து அவனை உண்டாக்கினார். மனிதன் உண்டாக தொடங்கிவிட்டான். அதுபோல காற்று, அதுபோல மழை. சோதரிக்கிறோம். ஒவ்வொரு மிருக ஜீவன்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எல்லா படைப்பும் இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டது. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப நம்முடைய தேவன் யார்? நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். 1000 முறை திரும்ப சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற சாதாரணமானவர் அல்ல, அவர் சிருஷ்டிக்கிற கர்த்தர். சார், நீங்க மேல பாக்குறீங்களே வானம், கீழே நிக்கிறீங்களே பூமி, எவ்வளவு மிருக ஜீவன்கள், செடி கொடி மரம், வினோதமான அதிசயமான எல்லா காரியத்தையும் நம்முடைய தேவன் தான் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சார், அவர் சிருஷ்டித்ததுனால தான் அவரை உருவாக்க யாரால முடியாது. அவர்தான் இந்த உலகத்தையே என்ன செய்தவர்? சிருஷ்டித்தவர். ஆகவே ஒரு மனிதன் ஒரு தெய்வத்தை என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. அதனாலதான் நம்முடைய சபையிலே நாம் சிலையை வைக்கவில்லை, நம்முடைய சபையில உருவ வழிபாடு இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மை சிருஷ்டித்த மகா பெரிய தெய்வம். அவரை ஒரு சிலை வடிவிலே நான் செய்வேனானால் அவரை நான் மட்டுப்படுத்துகிறவனா இருப்பேன். அவருடைய தகுதி அது குறைத்ததா இருக்கும். அவருடைய மேன்மைக்கு அது உகந்ததல்ல. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தெய்வத்தை ஒரு மனிதன் உருவாக்க முடியாது. அப்படி ஒரு மனிதன் ஒன்றை உருவாக்குவானால் அது படைத்த தெய்வத்தையே அது காயப்படுத்துவதற்கு அடையாளமாய் காணப்படும். ஏனென்றால் ஒரு சிலையை ஒரு மனிதன் செய்கிறான், செய்துவிட்டு இவர்தான் இயேசு, இவர்தான் அவர், இவர்தான் அவர் என்று ஒரு உருவத்தை பார்த்து ஒருவன் போய் மண்டியிடுகிறான் என்று சொன்னால் அந்த தெய்வத்தினுடைய அழகு, அந்த தெய்வத்தினுடைய மகிமை அது மட்டுப்படக்கூடியதாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகவே தான் ஏசாயா 40:25 கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 40:25 இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், என்னை யாருக்கு நிகழாக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் கேட்கிறாரப்பா, நான் இவ்வளவு எஃபெக்டிவான கர்த்தரா இருக்கிறேன், என்னை யாருக்கு உங்களால் ஒப்பிட முடியும், என்னை யாருக்கு நீங்கள் நிகராக்குவீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதனாலதான் அவரை யாரோடு என்ன செய்ய முடியாது, நம்மளால ஒப்பிட முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் மகிமையான தெய்வம். யாரோடு அந்த தெய்வத்தை விசுவாசியே, முதல்ல உனக்கு நல்ல ஒரு இருதயத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கணும். தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் சிருஷ்டிக்கிற வல்லமையான கர்த்தர். அவரை யாரோடு என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாது. ஏசாயா 40:26 சொல்லுகிறது அவர் வானங்களை சிருஷ்டித்தவர். ஏசாயா 40:28 சொல்லுகிறது அவர் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர். ஆதியாகமம் 2:7 சொல்லுகிறது இவரே மனிதனையும் என்ன செய்தவர், சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. அப்ப தேவன் அந்த ஏலோகிம் என்கிற வார்த்தைக்குள்ளே சிருஷ்டிக்கிற தேவன் என்று அர்த்தம் இருக்கு. அந்த தேவன் என்ற வார்த்தைக்குள்ளே பிதாவும் உள்ளடக்கும்,
குமாரனாகிய இயேசுவும் அதில் உள்ளடக்கும், பசுத்தாவியானவராகிய தேற்றரவாலும் உள்ளடக்கும். இன்னைக்கு இதுல இருந்து நிறைய கள்ளோபதேசங்கள் வருகிறது. எப்படின்னா என்ன செய்யறாங்க, தேவனை பிரிச்சுட்டு இது பிதாதான் சொல்லிட்டு பிதாதான் இயேசுலாம் ஒண்ணு இல்ல, பரிசுத்தாவி ஒண்ணு இல்ல, பிதாதான் சொல்லி யெகோவா சாட்சின்னு உருவாகி அருமையான எல்லாரையும் குழப்பி துண்டு துண்டாக்கி தேவன் தான் சொல்லி எல்லாருடைய விசுவாசத்தை வலிமை போகப்படுகிற ஒரு அதிர்ச்சி நிறைந்த ஒரு கூட்டம் இன்றைக்கு புற்று ஈசலை போல தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, தன்னுடைய ஆடம்பரங்களை பயன்படுத்தி, தன்னுடைய சோத்தரிக்கிற நடைமுறை பாவனைகளை பயன்படுத்தி கள்ள உபதேசத்தை திருச்சபைகளுக்குள்ளே பூத்தி யெகோவா சோத்திர பிதா அவர்தான் சொல்லி தனிமைப்படுத்தி பேசுற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, பிதாவை விட்டுருவாங்க, இயேசு கிறிஸ்து தான், ஒன்லி ஜீசஸ், இயேசுதான் என்று சொல்லி அதை முக்கியப்படுத்தி அதற்கு ஒரு பெரிய உபதேசத்தை கொடுத்து இதுதான் உண்மையான சத்தியம். இதுவரைக்கும் உங்க ஊழியக்காரர் சொல்றது, நீங்க போற சபை அதெல்லாம் சரியில்லை, நீங்க எடுத்த ஞானஸ்தானம் சரியில்லை என்று சொல்லி குழப்பம் இன்னொரு ஆட்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, பிதாவை விட்டு விடுவாங்க, இயேசு விட்டு விடுவாங்க, விட்டுட்டு பரிசுத்தாவியானவர் தான் சொல்லி பரிசுத்தாவியானவர் என்று முக்கியப்படுத்துகிற ஒரு கூட்டம். நான் சொல்லுகிறேன், என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறேன், எலோஹிம் சிருஷ்டிக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறேன், அந்த தேவனுக்குள் பிதா இருக்கிறார், அந்த தேவனுக்குள் கிறிஸ்து இயேசு இருக்கிறார், அந்த தேவனுக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அவர் மூவரில் ஒருவராகவும் ஒருவரில் மூவராகவும் அதிசயமானவராக அற்புதமானவராக அவர் காணப்படுகிறார். ஆதாரத்திற்கு நான் சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆதியாகமம் 2:7 குறித்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கினார். இங்கே பிதாவை குறித்து வலியுறுத்தப்படுகிறது, ஆதியாகமம் 2:7. அப்ப சிருஷ்டிப்பிலே பிதா இருக்கிறார் என்பதற்கு ஆதியாகமம் 2:7 ஆதாரமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சிருஷ்டிப்பில் இயேசுவும் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் எபிரேயர் 1:2 பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகம் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டுகிறது. அப்படியானால் சிருஷ்டிப்பில் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார், இயேசு இருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது. அந்த சிருஷ்டிப்பில் மூன்றாவது நபராகிய பரிசுத்தாவியானவர் ஆதியாகமம் 1:2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது, ஆவியானவரோ ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். The spirit of எலோஹிம். அப்படியானால் சிருஷ்டிக்கப்படும் பொழுது பிதாவும் செயல்பட்டிருக்கிறார், பிதாவுக்குள் இயேசுவும் செயல்பட்டிருக்கிறார், இயேசுவுக்குள் பரிசுத்தாவியானவர் செயல்பட்டிருக்கிறார். ஆகவே இவர்கள் எல்லாரும் தனித்தனியை வேறுபிரித்து தனித்தனி உபதேசங்களை கொடுக்க நம்மால முடியாது. ஒருவேளை திருத்துவம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் அது தெய்வத்தின் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால ஒருவருக்குள் மூவரும் இருக்கிறார்கள், மூவருக்குள் சோதரிக்கிற ஒருவரும் இருக்கிறார்கள். இந்த ரகசியம் மகா பெரியது. இதை கொண்டு நம்முடைய மனுஷ ஞானத்திலே நாம் அதை பிரிக்க கூடாதபடிக்கு நாம் அதிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்படி சிருஷ்டிக்கிற ஒரு கர்த்தர் இதிலே இருக்கிறார். அப்படியானால் இப்ப நான் செய்திக்கு என்ன சொல்ல வரேன், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் இப்படி வானங்களையும் பூமிகளையும் சகலவற்றையும் சிருஷ்டித்தார். சரி, இப்ப புதிய ஏற்பாட்டுல அதுக்கு என்ன மெசேஜ் அப்படின்னு சொன்னா சோதரிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல நாம் கர்த்தரை விட்டு தூரமாக சோதரம் அநியாயத்திலும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் சோதரிக்கிறோம். அநேகர் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுடைய முந்தின வாழ்க்கை ஒரு சில சொல்லுவாங்க நான் சினிமா பைத்தியமா இருந்தேன், ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் சிகரெட் பைத்தியமா இருந்தேன், ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் சாராய பைத்தியமா இருந்தேன், ஒரு சிலர் சொல்லுவாங்க ஊர் சுத்துற பைத்தியமா இருந்தேன், சோத்திரம் கிண்டல் பண்றவனா இருந்தேன், அசிங்கம் பண்றவனா இருந்தேன், விபச்சாரம் பண்றவனா இருந்தேன், பேசித்தனம் பண்றவனா இருந்தேன், ரவுடியா இருந்தேன், சண்டை போடுறவனா இருந்தேன், குழப்பவாதியா இருந்தேன். இப்படி பல கேட்டகரியில நான் ஒரு காலத்துல இருந்தோம். கர்த்தர் என்ன பண்ணார், பழையவைகளை கர்த்தர் நம்மை விட்டு ஒழித்து நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றி கைகளை தட்டிக்கிறது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, இப்படி இருக்கவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன சிருஷ்டி, புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்கும் போதே உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாத கணவரா இருக்கிறாரா ஆண்டு சொல்லுங்க, எலோஹிமே என் புருஷன் மேல அசைவாடும். அவர் அசைவாடும் பொழுது, அவர் சிருஷ்டிக்கும் பொழுது எப்பேற்பட்ட மனிதனும் மாற்றப்படுவான். ஒருவேளை உன் பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டுமா, அந்த தேவன் அந்த பூமியின் மேல் அசைவாடின பொழுது சகலமும் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டது போல உன்னுடைய குடும்பத்தின் மேலும் உன் வாழ்க்கையின் மேலும் உன்னுடைய எதிர்காலங்களின் மேலும் அந்த எலோஹிமை அசைவாட வர
இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எந்த மனிதனையும் மாற்றுவதற்கு அந்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். சங்கீதம் 51:10 சொல்லுகிறது, கர்த்தர் புதிய இருதயத்தை சிருஷ்டிக்கிறவர் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எசேயா 57:19 சமாதானத்தை கூறும் உதடுகளை சிருஷ்டிக்கிறவர் என்று அவரை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:5 சொல்லுகிறது, சகலத்தையும் அவர் புதிதாய் சிருஷ்டிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 4:17 வாசித்து பாருங்கள். நம்மில் இல்லாத நன்மையானவைகளை அவர் சிருஷ்டிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த காலவெளியில உன்னிடத்துல நன்மையானவைகள் இல்லையா? ஐயா, என் குடும்பத்துல எல்லாம் தீமையா தான் இருக்கு, என் குடும்பத்துல நன்மைன்னு சொன்ன ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பிரச்சனை, எல்லாம் போராட்டம், என் வீட்டுல இருக்கிற எல்லா உதவாக்கிற ஒண்ணுமே வீட்டு நன்மையே இல்லைன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு இந்த காலையில் சொல்லுகிறேன், நன்மை இல்லாத இடங்களில் நன்மையானவைகளை சிருஷ்டிக்கிறவர் இந்த தேவனாகிய கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்மையானவைகளை உன்னுடைய வாழ்க்கையை அவர் சிருஷ்டிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்கள், என்னிடத்தில் இல்லாத நன்மைகளை இந்த தேவன் சிருஷ்டித்து தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அம்மா, நீ ஆண்டவர்கிட்ட கேட்கிறது இந்த உலகத்திலேயே இல்லாட்டா கூட நீ கேட்டு விட்டாய் என்ற காரணத்தினால் இல்லாதவைகளை கூட இருக்கிறதை போல உனக்கு சிருஷ்டித்து தருவதற்கு என்னுடைய தேவன் வல்லமை நிறைந்தவர். தேவன் நீ துதிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த ஹேலோஹிம் என்று சொல்லப்படுகிற இந்த நாமத்தை உடையவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது அவர் பெரிய தேவன். லூக்கா 1:31 32 நாம் வாசிக்கிற பொழுது அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா 1:31 வாசிக்கிறேன் பாருங்கள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இங்கே பாருங்கள், அவர் பெரியவராய் இருப்பார் என்கிற இந்த வார்த்தை மூல பைபிளிலே அங்கே சோத்தரிக்கிறோம். அங்கே சோத்தரிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே ஏலோஹிம் என்கிற வார்த்தையிலே அது அழைக்கப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய தேவன் யார்? எல்லாரும் நல்லா கவனிக்கணும். அவர் பெரியவர், அவர் பெரியவர். என் சிந்தனைகளுக்கும் என் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் அவர் பெரியவர். அவர் பெரியவர். யாரோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு அவர் பெரியவர். யாரோடு சமன்படுத்தி பார்க்க முடியாத அளவிற்கு அவர் பெரியவர். யாருக்கும் எட்டாத காரியங்களில் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஏன் இயேசு பெரியவர்? ஏன் நாம் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஏன் பெரியவர்? யோவேல் 2:21 சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், என் தேவன் பெரியவர். எதினால் சொல்லுங்க, எதினால்? அவர் என் வாழ்க்கையில் சிறிய காரியத்தை செய்கிறவர் அல்ல, பெரிய காரியங்களை செய்கிறவர். கைகளை தட்டி ஆண்டவரை சொல்லுங்க. அம்மா, இந்த உலக பிரகாரமான டாக்டர் ஒரு நாள் உன்னை பார்த்து சொன்னார், நீ பிழைக்க மாட்ட, நீ செத்துருவ, எந்த மருந்து கொடுத்தாலும் உன்னை பிழைக்க வைக்க முடியாது என்று டாக்டரால் கைவிடப்பட்டு நீ மரணத்தின் ஓரத்தில் நின்ற பொழுது இந்த பெரிய தேவன் உனக்கு ஜீவனை கொடுத்ததை நீ மறந்து விட்டாயோ? ஹல்லேலூயா. நீ ஹல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்திலே, என் குடும்பத்தில் நன்மையானவைகள் நடக்குமா, என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்குமா? வாய்ப்பே இல்லை என்று ஊரால் ஒதுக்கப்பட்டவன் வீட்டை இன்னைக்கு பிரம்மாண்டமா உயர்த்தி வைத்திருக்கிறாரே, இது அந்த பெரிய தேவன் செய்த பெரிய காரியம் அல்ல. கடனால் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது, உன் கடனை அடைக்க வழியே இல்லை என்று திண்டாடி கொண்டிருந்த பொழுது அந்த பெரிய தேவன் உன் கடனை எல்லாம் தீர்த்தாரே, அது பெரிய காரியம் அல்லவா? கைகளை தட்டி என் குடும்பத்திற்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீ இம்மட்டும் செய்த பெரிய காரியங்களுக்காக நன்றி என்று கைதட்டி கர்த்தரை துதிப்போம். மந்திரவாதிகளினால், பில்லி சூனியங்களால் உன் வீட்டை கட்டி அடிமைப்படுத்தி நீ முன்னேறக்கூடாது என்று பலவிதமான தந்திரங்களால் உன் வாழ்க்கையை செயல்படாதபடிக்கு பில்லி சூனியங்களால் உன்னை கட்டி வைத்த போது அந்த பெரிய தேவனுடைய சங்கிலியை தெரிந்தாரே, அது உன் தேவன் உனக்கு செய்த பெரிய காரியம் அல்லவா? உன் ஜீவனுக்கு விரோதமான ஆபத்துகள் எல்லாம் வந்தபோது உன் ஜீவனை இதுவரைக்கும் காப்பாற்றி வருகிறாரே, இது அவர் பெரிய தேவனின் அடையாளம் அல்லவா? ஆமென் சொல்றவங்க கைதட்டி கர்த்தரை துதியுங்கள். பெரிய தேவன்
இயேசுவே பெரிய தேவன். லூக்கா 7:16 இயேசுவே பெரிய தீர்க்கதரிசி. எபிரேயர் 4:14 இயேசுவே பெரிய ஆசாரியர். எபிரேயர் 13:20 இயேசுவே பெரிய மேய்ப்பர். மத்தேயு 12:42 இயேசுவே சாலமோனிலும் பெரியவர். மத்தேயு 12:41 இயேசுவே யோனாவிலும் பெரியவர். மத்தேயு 12:6 இயேசுவே தேவாலயத்திலும் பெரியவர். 1 யோவான் 4:4 இயேசுவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரிலும் பெரியவர். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. மூணாவது குறிப்பு சொல்றேன், நாம் ஆராதிக்கிற தேவன் பலமுள்ளவர். My God, a strong God. என் தேவன் பலமுள்ளவர். சகோதரியே, சகோதரனே, உன் ரத்தத்தை நான் தேவனுடைய ரத்தம் உன்னுடைய சரத்தோடு பாய்த்து உனக்குள்ள தேவனுடைய அனலை நான் அனல் மூட்டி எழுப்புகிறேன். நீ ஆராதிக்கிற தேவன் பலமுள்ள தேவன். சோதரிக்கிறோம். நான் ஏன் இப்படி அழுத்தமாய் சொல்லுகிறேன்? ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பிரயாணம் செய்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பாலாக் என்கிற மோவாபிய ராஜா குறுக்கே வந்தான். இந்த ஜனத்தை முன்னேற விடக்கூடாது, இந்த ஜனத்தை அழித்துவிட வேண்டும் என்று தன் படைகளோடு வீரர்களோடு குதிரைகளோடு வந்து ஜனங்களுக்கு விரோதமாய் தடை செய்தான். அந்த தடை அங்கே தேவ ஜனங்களுக்குள்ள அது எடுபடல. சோதரிக்கிறோம். காரணம், அவங்களுக்குள்ள பலமுள்ள தேவன் இருக்கிறார். ஒண்ணு அந்த அட்டாக், ஒண்ணு அந்த அட்டாக் ஒன்னும் இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்னும் பாதிப்பு ஏற்படுத்த. உடனே அவன் என்ன பண்ணான், சரி வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பீலேயாம், சோதரிக்கிறோம், தீர்க்கதரிசி, அவன் முன்பு தேவ தீர்க்கதரிசியா இருந்தான். அவன் வாய் திறந்து எதை சொல்றானோ அது நடக்கும். உடனே பீலேயாம் கிட்டவே பாலாக் போனான். பணத்தை அதிகமா அள்ளி கொடுத்தான். கொடுத்துட்டு, அப்பா இந்த ஜனங்களை எப்படியாவது நீ சபிச்சிரு, இவங்க சபிக்கப்பட்டவங்களா இருக்கணும், இவங்க முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணுன்னு சொல்லி சோதரிக்கிறோம். அவன் செஞ்சான். உடனே அப்படியான்னு சொல்லி காசுக்கு ஆசைப்பட்டு பீலேயா போய் அவன் வாயை திறந்து நீங்கள் சபிக்கப்படுவீர்களாகன்னு அப்படின்னு நினைச்சு சொல்லி வாயை திறக்கிறான். ஆனா அவன் சொல்லும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக இவனே சொல்றான். இவன் வாய இவன் நினைச்சு நீங்கள் சபிக்கப்படுவீர்களாக பீலேயாம் சொல்ல வாய் திறக்கிறான். ஆனா வாயில இருந்து என்ன வார்த்தை தான் வருது? ஆசீர்வாதமா வருது. உடனே பாடாக்கிறான், பாவி உனக்கு பணம் கொடுத்து கூட்டு வந்து நிறுத்தின, நீ சபிக்கிறன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்படி பண்ணிட்டியே. அவன் பாலாட்ட சொன்னான், என்ன தப்பா நினைக்காதீங்க, சபிக்கத்தான் என் வாயை திறந்த, அது என்னமோ தெரியல, ஆசீர்வாதமா தான் வருது. ஏன்னா தேவனே ஆசீர்வதித்திருக்கனால எல்லாரையும் திருப்ப முடியவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நீ ஆசீர்வதிக்கும் பொழுது எந்த சக்தியினாலும் எந்த மனுஷனாலும் அதை திருப்ப முடியாது. கைகளை தட்டி ஆண்டவரை துதியுங்க. எந்த மனுஷனும் அதை திருப்ப முடியாது. எந்த மனுஷனும் திருப்ப முடியாது. சொல்றான், திருப்ப முடியல. சரி, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறான். சரி, பில்லி சூனிய மந்திர தகடு வைப்பு அதுல அந்த குறுக்குள்ள இறங்கணும்னு சொல்லி அப்படியும் நம்ம சொல்லி ஓதி பார்த்தாங்க. அவர்கள் இன்னும் தான் என்ன செய்யப்படுறாங்க? ஆஸ்வதிக்கப்படுறாங்க. ஆதாரமான ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதற்கு காரணம் என்ன? என்னாகும் 23ஆம் அதிகாரம், என்னாகும் 23 சோதரிக்கிறோம். அவன் வாய் திறந்து பீலேயாம் இப்படி சொன்னான். என்னாகும் 23 22 பாருங்க. சோதரிக்கிறோம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினான். அந்த தேவன் என்பதுதான் அந்த ஏலோகிம் என்ற அர்த்தம். தேவன் அவனை எகிப்தில் என்ன செய்ய பண்ணார்? புறப்பட பண்ணார். காண்டாமிருகத்தின் ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. கைகளை தட்டி ஆண்டவரை சோதரம் பண்ணுங்க. அந்த ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறதுனால 23 யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்ல. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோப்பையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். கைகளை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. ஆண்டாமிருகத்தின் ஒத்த பலன். ஆண்டாமிருகம் இருக்கையா, அதுக்கு மூக்குக்கு முன்னாடி ஒரு கொம்பு இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கொம்பு எப்பேற்பட்ட கொம்பு தெரியுமா? அது எத்தனை பேர் யானை வந்தாலும் சரிதான், அது எத்தனை பேர் குதிரை வந்தாலும் சரிதான், எத்தனை பேர் சிங்கம் வந்தாலும் சரிதான், என்ன பெரிய புலி வந்தாலும் சரிதான், வனாந்திரத்தில் அந்த கொம்புக்கு ஈடாக எந்த விலங்கும் அதை மேற்கொள்ள முடியாது. அந்த கொம்புக்கு விரோதமாய் அந்த கொம்புக்கு மீறின பலன் எதுவுமே இல்லை. அந்த பைபிள் சொல்கிறது, கர்த்தர் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல. இன்றைக்கு தேவன் உங்களிடத்திலே பலமுள்ளவராய் இருக்கிறார். உன் குடும்பத்தை சுற்றி பலமுள்ளவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையை சுற்றி பலமுள்ளவராய் இருக்கிறார். இந்த பலத்தை மீறி எதுவும் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது குறிப்பு, எனக்கு டைம் இல்லை. நான்காவது குறிப்பு, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்?
நான்காவது குறிப்பு, அவர் முக்கியமானவர். நான்காவது குறிப்பு, முக்கியமானவர். எனக்கு ரொம்ப தேவைப்படுகிறவர், எனக்கு ரொம்ப அவசியமானவர், என் குடும்பத்திற்கு கட்டாயத்திற்குரியவர். அவர் இல்லாம என்னால் வாழ முடியாது. ஏதோ சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை கை வீசு, கடைக்கு போனா கை வீசுன்னு சும்மா ஏதோ வந்து நான் ஓதிட்டு படிச்சுட்டு அப்படி இல்ல. ஐயோ, அவர் இல்லாம என்னால் வாழ முடியாது, எனக்கு ரொம்ப முக்கியமானவர். சகோதரியே, சகோதரனே, இன்று நான் சொல்லுகிறேன், இந்த தேவன் யார்? 1000 முறை சொல்லுங்க, அவர் எனக்கு முக்கியமானவர். கைகளை தட்டி கர்த்தரை சோதரிங்க. என் வாழ்க்கைக்கு, என் எதிர்காலத்திற்கு, என்னுடைய ஒவ்வொரு அடிச்சுவடுக்கும் ரொம்ப முக்கியமானவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அவர் ரொம்ப முக்கியமானவர், எனக்கு ரொம்ப முக்கியமானவர். நிறைய பேருக்கு இயேசுநாதர் கருவேப்பிலை மாதிரி தெரிறாரு. நிறைய பேர் கருவேப்பிலை. நான் ஏன் கருவேப்பிலை சொல்றேன்? நீங்க சமையல் செய்றீங்க, ரசம் வைக்கிறீங்களோ சாம்பார் வைக்கிறீங்களோ என்னத்தை பண்றீங்க நமக்கு ஒன்றும் தெரியாது. செய்யறத சாப்பிட்றோம், உங்களுக்கு தான் தெரியும். சில சகோதரர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க, சமையல் செஞ்சு போடுறாங்க. சரி, எப்படியோ ஓடுங்க. கருவேப்பிலை எதுக்கு போடுறோம்? கரெக்டா சொல்றீங்க. அது வாசனை வேணுமா? ஆனா கருவேப்பிலை வேணாமா? சாப்பிடுகிற பொழுது உட்காருகிறோம், சாப்பிடுகிறோம், சாப்பாட்டை பிசையும் போது கருவேப்பிலை எடுத்து தட்டை விட்டு வெளியே என்ன செய்து விடுகிறோம்? அதுக்குள் இருக்கிற ஜூஸ் வேணும், அதுக்குள் இருக்கிற வாசனை வேணும், அதுக்குள் இருக்கிற சில சத்துக்கள் எனக்கு வேணும். ஆனா கருவேப்பிலை எனக்கு நிறைய பேரு ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவரால் வரும் ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், என் வியாதி சுகமாகணும், என் பிரச்சனை எனக்கு வரணும், எனக்கு இம்மாங்கட்டு பணம் எனக்கு தேவைப்படுகிறது, எனக்கு இவ்வளவு காரியம், எனக்கு வீடு கட்ட காரியம் தேவைப்படுகிறது, எல்லாத்துக்கும் ஆண்டவரே அப்பான்னு சொல்லிட்டு எங்களை வேற உபவாசம் போட்டு ஜெபிக்க சொல்லுவாங்க. சோதரி, ஆமாங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நாங்கள் உபவாசம் போடுறோம், நீங்க ஆண்டவருக்கு நாமத்தை போட்டு போயிடுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் காரியங்களுக்கு ஆண்டவர் என் வீட்டை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ள ஆசீர்வதிக்கப்படும், சபை பக்கமே வராது, மாமியாரும் வராது, மருமகளும் வராது, மாமனாரும் வர மாட்டாரு, யாரும் வர மாட்டாங்க. காரணம், வேலை கிடைச்சவன் வேலையோடு போய் சேர்ந்தான், பிள்ளை கிடைத்தவன் பிள்ளையோடு போய் சேர்ந்தான், வீடு கிடைத்தவன் வீடோடு போய் சேர்ந்தான். எது எதெல்லாம் கிடைத்ததோ அதோடு போய் சேர்ந்தார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு கோயிலும் தெரியாது, அந்த தேவன் யார் என்றும் தெரியவில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு கருவேப்பிலை கொத்து தூக்கி போட்டுருவாங்க. இன்னொரு சில ஆட்களுக்கு இயேசு ஊறுகா மாதிரி இருக்கிறார். நான் ஏன் ஊறுகான்னு சொல்றேன்? சாப்பிட்றோம், ஊறுகாவை தட்டு நடுவில் வைப்போமா, தட்டு ஓரத்தில் வைப்போமா? கரெக்டாக இதெல்லாம் தெரியுது. ஊறுகாவை ஓரத்தில் வைப்போம், என்ன செய்யறோம்? சாப்பிட்றோம். சாப்பிடும் பொழுது நல்லா உரப்பா இல்லை, சாப்பாடு சப்பா இருக்க, ஒரு உரப்பா இல்லையே போது ஒரு விரல் ஓரத்தில் அப்படி தொட்டு அப்படி விட்டு அப்புறம் சாப்பாட்டை உள்ள அட்டு. அப்போ அது ஓரத்தில் இருக்கிறது. தேவைப்படும் நேரம் அந்த ஊறுகாவை தொடுவது, தேவைப்படுகிற பொழுது எனக்கு ஒரு உரப்பு இல்லை, கொஞ்சம் காரம் இல்லை, கொஞ்சம் கதகதப்பு இல்லை அப்படின்னும் போது கையை உள்ள விடுறது, அப்படி எடுக்கிறது. அது சென்டருக்கு வராது, அது எப்பவுமே ஓரமா தான் இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தேவைப்படும் பொழுது நிறைய பேர் சபைக்கு வருவாங்க. எப்ப தெரியுமா சபைக்கு வருவாங்க? என் குழந்தைக்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும், சபைக்கு வருவார். என்னுடைய திருமணம், அப்போ சபைக்கு வருவார். அதான் தொட்டுக்கிறது, அப்பப்ப தொட்டுக்கிறது, ஏதாவது தொடர விசுவாசிகள் இதெல்லாம் சபைக்கு. அப்புறம் வீடு கட்டும் போது அந்த இது தோண்டுவாங்களே கணக்கார், அதுக்கு யாராவது ஒரு எங்களை வந்து சோத்திரம் ஒரு பூசாரி மாதிரி கொண்டு போவாங்க. அது கோயிலுக்கே வராது, நாங்கள் இதுக்கு ஒரு அப்படி வர வேண்டும் ஐயா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அது காண, அது ஆப்சன்ட், அது வரவே வராது சோத்திரம். கல்யாணத்துக்கு, அதுபோல சில நிகழ்ச்சிகளுக்கு சோத்திருக்கிறது, திருமணங்களுக்கு, சில விஷயங்களுக்கு அப்படிதான் அவங்க வருவாங்களே ஒழிய அவங்களுக்கு இயேசு முக்கியமானவரா? சிலருக்கு கருவேப்பிலை, சிலருக்கு ஊறுகாய். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கருவேப்பிலை சோத்திரம், சிலருக்கு ஊறுகாய். அப்படிதான் ஆண்டவர் தொட்டுக்குவான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவர் எனக்கு கருவேப்பிலையும் கிடையாது, என் ஆண்டவர் எனக்கு ஊறுகாவும் கிடையாது, என் ஆண்டவர் எனக்கு சோறும் கிடையாது. சோறு சாப்பிடாம சில வாரங்கள் இருக்கலாம், தண்ணி குடிக்காம சில நாள் இருக்கலாம். அவர் எனக்கு தண்ணியும் இல்லை, அவர் எனக்கு சாப்பாடும் இல்லை, அவர் எனக்கு கருவேப்பிலையும் கிடையாது, அவர் எனக்கு அடிக்கடி தொட்டுக்கிற ஊறுகாவும் இல்லை.
அவர் என் சுவாசம். அவர் என் சுவாசம். அந்த சுவாசம் இல்லாம என்னால இருக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அவர் எனக்கு கருவேப்பிலை இல்ல, அவர் எனக்கு ஊறுகாய் இல்ல. சொல்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நிறைய பேருக்கு என்ன ஊறுகாய்லாம் சொல்றாரு அப்படின்ட்டு சிலர் அப்படி அமுக்கி வாசி சத்தமா சொல்லிங்க. அவர் எனக்கு கருவேப்பிலை கிடையாது, அவர் எனக்கு ஊறுகாய் மாதிரி இல்ல. அவர் என்னுடைய ஜீவன், அவர் என் சுவாசம். அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. கை தட்டி கத்தரை புரியுங்க. அவர் எனக்கு ரொம்ப முக்கியம். அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அவர் இல்லாம என்னால ஒண்ணு செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆதாரமான வசனத்தை இதுக்கு நான் கொடுக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அந்த ஏலோகிம் என்கிற தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர்? 2:7 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் தான் ஏலோகிம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அவர் மேல நம்ம தூங்குவோம், ஆனா சுவாசம் வந்து போயிட்டு தான் இருக்கு. அதுபோல இயேசு சுவாசமானவர். அவர் இல்லைன்னா ஒரு அடிச்சுபடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அவர் இல்லாம என்னால ஜீவனம் பண்ண முடியாது. அவர் என் சுவாசம். நேரம் ஆயிடுச்சு, நிறைய குறிப்பு இருக்கு. நான் 7 குறிப்பு சொன்னேன். 7 குறிப்பை என்னால சொல்ல முடியாது. ஆனா கடைசியா ஒரு குறிப்பை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் பயங்கரமானவர். ரெவரன்ஸ். பயங்கரமானவர். My God is reverence. அவர் பயங்கரமான தேவன். சும்மா சாதாரணமான தெய்வம் அல்ல. ஆதாரமான வசனம் உபாகமம் 10ஆம் அதிகாரம் சோத்திரிக்கிறோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் உபாகமம் 10:17 வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும். அவர் பயங்கரமுமான தேவன். இன்னும் ஆதாரமான சில வசனங்கள் உபாகமம் 10:21, யாத்ரா 34:10, சங்கீதம் 111:9. இதெல்லாம் வாசி பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பயங்கரமானவர், பயங்கரமான தேவன். அவர் பயங்கரமான ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ நான் சொல்லுகிறேன், ஒரு முறை முச்செடியில் ஆண்டவர் மோசேக்கு தரிசனம் பண்ணார். என்ன சொன்னாரு? ஏய், நிற்கிற பூமி பசுத்தமானது, கலட்டு செப்பல, உன் பாதரட்சி என்ன செய்ய? கலட்டு. நடுக்கத்துக்குரியவர், பயங்கரமானவர். விளையாடக்கூடாது அவர்கிட்ட. நீ நிறைய பேரு என் தேவன் அன்புள்ளவர் பாடிட்டு எவ்வளவு காலம் இருப்பீங்க? என் தேவன் அன்புள்ளவர், என் அடி மேல கடத்திப்பவர், எனக்கு தாலாட்டு பாடுபவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய பேர் அன்புள்ள தேவன், அவருடைய தகப்பனா இருக்கிறார். அதாவது அவருடைய மடியில் குதிப்பேன், விளையாடுவேன், உருளுவேன், பெறலுவேன் சொல்லி நிறைய பேர் அவர் ஆண்டவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையா சொல்றேன், அவர் அன்புள்ள தேவன் தான். நீங்க எல்லாம் அவருக்கு செல்ல பிள்ளைங்க தான். அந்த லிமிட்லயே இருந்துடாதீங்க, அடுத்த புறத்துக்கு வாருங்க. அவர் பயங்கரமானவர், பட்சிக்கிற அக்கினி. அவர் பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த பிரகாசமான பாதங்கள். அவர் எச்சரிப்பு கொடுக்கிற தேவன், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணு. ஓ, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லுகிற பயங்கரமான தேவன். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, கோயிலுக்கு இன்னைக்கு போலன்னா என்ன, அடுத்த வாரம் போய்க்கிறது. இன்னைக்கு ஊழியம் செய்யலாம் என்ன, அடுத்த வாரம் ஊழியம் செய்யறது. இன்னைக்கு பைபிள் படிக்கலாம் என்ன, அடுத்த வாரம் பைபிள் படிச்சுக்கிறது. இன்னைக்கு ஜோம் பண்ணலாம் என்ன, அடுத்த வாரம் ஜோம் பண்றது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட விளையாடாத. அவர் அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன் என்று மாத்திரம் பார்க்காதே. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரியம்மா, பெரியய்யா, இந்த காலவேளை சொல்லுகிறேன், அவர் பயங்கரமானவர். ஒரு உதாரணம் சொல்றீங்களா? ராபோஜ் நடக்கிற நேரத்துல இயேசுவின் மார்பில யோவான் சாய்ந்திருந்தான். யோவான் சாய்ந்திருந்தான். என்ன மாதிரி அன்பு பாருங்க. தன்னுடைய மார்பை யோவானுக்கு விட்டு கொடுத்தார். ஏன்டா என் மார்பில போய் சாயறன்னு அர்த்தம் கேட்கல. தன் மார்பில சாய்வதற்கு யோவானுக்கு இடம் அளித்தார். எத்தனை ஆறுதலை யோவான் அடைந்திருப்பான். அவ்வளவு நெருக்கமாய் அவர் மார்பிலை சாய்ந்த அதே யோவான், வேற யோவான், அவருடைய மார்பிலை சாய்ந்த அதே யோவான், ஒரு நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததற்கு பிறகு வெளிப்படுத்தல் 1:17 பத்மோ தீவிலே ஆண்டவர் அவருக்கு காட்சி அளித்த போது அதே யோவான் சொன்னான்,
அவரை கண்டபோது நான் செத்தவனை போல கீழே விழுந்தேன். அவர் மார்பிலே சாய்ந்த அதே யோவான் இன்றைக்கு இப்படி சொல்லுகிறான், அவரை கண்டபோது செத்தவனை போல கீழே விழுந்தேன். ஒரு புறம் உன்னை அணைக்கிற தாயாய் தகப்பனாய் அன்புள்ளவராய் இருந்தாலும் இன்னொரு புறம் அவர் பயபக்திக்குரியவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு மகிமையான தேவன். அவர்கிட்ட விளையாடாத, அவர்கிட்ட விளையாடாத. மிதமீதிய வார்த்தையை பேசாத வாலிப தங்கச்சி, எதிர்ப்பான வார்த்தையை பேசாத. உன் தாய் உன்னை ஜெபி, கர்த்தருக்குள்ளே நட என்று உன் தாயார் உனக்கு சொல்லும் பொழுதே நீ அதற்கு கீழ்ப்படியாமல் எதிர்ப்பா இருக்கிறது, உன் தேவனை நீ எதிர்க்கிறார். வாலிப தம்பி, உன் தேவனை குறித்து அறிந்து கொள். அவர் பயங்கரமானவர். அவர் நடவடிக்கை உனக்கு எடுப்பாரானால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. சும்மா அவரோடு விளையாடி கொண்டிருக்கலாம், விளையாட்டு போட்டு காட்டலாம் என்று சொல்லி நினைக்காதே. அவர் ஒருபுறம் அவர் அன்புள்ளவராய் இருந்தாலும் ஒருபுறம் அவர் பட்சிக்கிற அக்கினி என்பதை மறந்து கொள்ளாதே. ஆகவே உங்களுடைய தேவனை பற்றி உங்களுக்குள் ஒரு அறிவு இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்னொரு வசனம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன். சோத்திரிக்கிறேன். எல்லாரும் வாய்த்தல் சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும், ரொம்ப பிடிச்ச வார்த்தை, உடையவராகிய உன்னதமான தேவன். My God, the most highest God. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, மறுபடியும் சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராகிய தேவன். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் ஒரு கிராமத்துக்கு மாத்திரம் சொந்தக்காரர் அல்ல, ஒரு பட்டணத்துக்கு மாத்திரம் சொந்தக்காரர் அல்ல, ஒரு சில கிராமத்துக்கு மாத்திரம் சொந்தக்காரர் அல்ல, இந்த அகில உலகத்துக்கும் அவர் சொந்தக்காரர். வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். வானோர் பூதலத்தோர் கீழே பூமியின் கீழானோர் யாவருக்கும் அவர் உரியவராய் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிற எதுவும் உனக்கு உண்டாகும். அம்மா, இந்த பூமி அவருடைய மாத்திராத, இந்த பூமி உனக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா அவருக்கு நீ மரியாதை கொடுத்தனா இந்த பூமியில் இருக்கிற நன்மை உன்னை தேடி வர பண்ணுவான். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமாக. Praise the Lord. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏலோஹிம் என்கிற நாமத்தினோடு எங்களுக்கு வெளிப்பட்டவரே, ஏலோஹிம் என்ற நாமத்தை உடையவரே, சிருஷ்டிப்பின் தேவன் என்ற நாமத்தை உடையவரே, உமக்கு ஸ்தோத்திர செலுத்துகிறோம், உமக்கு வந்தனம் செலுத்துகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாமத்திலும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கும் இந்த நாளில் சிருஷ்டிப்பின் தேவன் ஏலோஹிம் என்கிற அந்த சோத்தரிக்கிறோம் நாமத்தின் ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது, அந்த நாமம் என்னவெல்லாம் செய்யும், அதில் என்ன நன்மையெல்லாம் இருக்கிறது என்று இன்றைக்கு எங்களோடு பேசினீரே ஆண்டவரே. நன்றி அப்பா. அந்த நாமத்தினால் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அனுபவிக்கத்தக்கதாக, அதில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்கள் நிரப்பப்படத்தக்கதாக ஆவியானவர் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்து உங்கள் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா, உங்களுடைய நாமம் மகிமையானது அல்லவா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதே அந்த ஏலோஹிம் என்கிற நாமத்துக்குள் இருக்கிற சர்வ ஆசீர்வாதமும் சர்வ நன்மைகளும் சர்வ கிருபைகளும் இப்பொழுதே இந்த நிமிடமே ஒவ்வொருவருக்குள்ளும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும், ஒவ்வொரு தனிநபர்களுக்குள்ளேயும் அது இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வியாதிகள் சுகமாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் தீர்ந்து போகட்டும், நன்மைகள் வரட்டும். ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்து உங்கள் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காக நன்றி. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்னும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.